வடச்சென்னையில வந்துட்டு இருக்கிறேன். அண்ணன் ராகவா ஆலன்சன் கூட ரொம்ப வருஷமா பயணிச்சுட்டு இருக்கிறேன். அவரோட இதுல வந்து நம்ம திருநங்கை ஒருங்கிணைப்பலா இருக்கிறோம். ஏன் வரணும், எதுக்கு வரணும்னா இந்த நாளுக்காக நாங்கள் காத்துட்டு இருந்தோம். முந்தைய அரசா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய அரசா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஆனால் இப்போ கொஞ்சம் அரசு கொஞ்சம் பரவாயில்ல. இந்த அரசோட நம்ம அண்ணனை கொஞ்சம் இணைஞ்சு வெளியே வந்தாருன்னா இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். புரியுதுங்களா? அவரோட முடிவு ஆனால் அவர் எடுக்கணும். ஆனால் எங்கள் முடிவு அவர் வந்தே ஆகணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல பேசலாம் வேண்டாம். எங்கள் அண்ணன் லாரன்ஸ் அண்ணன் இறங்கி மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும். இது எங்களுக்கு பொன்னால நாங்கள் ரொம்ப கருதுறோம். வராம இருக்கிறதுக்கு இப்போ வர்றதுக்கான காரணம் என்ன? உங்களுக்குலாம் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு? எங்களுக்கு ஒரு காஞ்சனான ஒரு படமே கொடுத்தாரு. திருநங்கைகளை வந்து புறக்கணிச்ச காலம் போய் திருநங்கைகள்லாம் ஏத்துக்கிட்ட காலம் வந்தது. அது ஒரே காரணம், அதுவே போதும். காஞ்சனான்ற படம், அந்த நன்றிக்கோசம் தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம். நிறைய விஷயம் திருநங்கைகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வெளியே தெரியாது, வெளியே சொல்ல மாட்டார், விளம்பரம் தேடாத ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பொது வாழ்க்கையில வந்து செய்யணும்னா கட்டாயம் நாங்க எல்லாம் வலியுறுத்துறதே வரணும். சரி, இப்போ அவர் வரணும்னு நினைக்கிறீங்க. அவர் எந்த கட்சியோட இணைஞ்சு பயணிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது அண்ணனோட தான் முடிவு. அவர் எந்த வழியில போறாரோ, எங்க கை காட்டுறாரோ அவர் பின்னாடி நாங்க மட்டும் இல்ல, மாற்றுத்திறனாளிங்க, ரசிகர் மன்றங்க, ஏழை விவசாயிங்க, ஆணு பெண்ணு, உலக அளவில் இருக்கிற அவர் மேல ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் எங்க கை காட்டினாலும் நாங்க வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இவ்வளவு நாள் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆதரவும் தெரிவிக்கல. இப்போ அவர் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமா தான் பேசிட்டு வந்தாரு, நீங்க சோசியல் ஒர்க் தான் பண்ணிட்டு வந்தாரு. திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்க வரவேற்கான காரணம்? இப்போ வந்து அதுக்கான நேரம் அமைஞ்சிருக்குது. தாய் சொல்ல தட்டாத ஒரு தலைமகன், தாய் வந்து உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்களையும் வந்து கேட்டிருக்கிறாரு. நாங்களும் உத்தரவு கொடுக்குறோம் அரசியலுக்கு வர சொல்லி. யார் யார் அரசியலுக்கு வராங்க, யார் யார் பண்றாங்கன்றது அவங்கவுங்க மனசாட்சி, அவங்கவுங்க ஆசையை பொறுத்து தான். வர்றவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான். யார் வந்தாலும் வரட்டும், நாளைக்கே கூட நான் கூட வரலாம், எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஸோ நானும் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான். அதுதான், அது தப்பா நினைக்கக்கூடாது. அவர் வராருன்னும் போது, ஆனால் நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாஸ்டரா இருந்து, திருநங்கைங்களுக்கு ஒரு அண்ணன் தகப்பனா இருந்து, எங்களையும் எங்க முகத்தையும் டிவிலெல்லாம் காட்டி எங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சினி ஃபீல்டில் காட்டுறாங்கன்னு போது அது பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கு அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். திருச்சி தொகுதியில் நிற்கிறாங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் மீண்டும் பண்ணணும். எங்களுக்கு அவர் மாற்றுத்திறனாளிங்களுக்கு ரொம்ப ரீசனாக சொன்ன போனால் நலத்திட்ட உதவி அப்படின்றத விட சார், ஒரு நாளைக்கு கொடுத்துருவாங்க, அது மறுநாளுக்கு தேவைப்படும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு டேலண்ட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில், ஒரு பப்ளிக் ப்ரோக்ராமில், ஸோ அந்த மாதிரிலாம் ஆடி ஆடி மக்கள் சம்பாரிச்சிக்கிறாங்க. வருமானமே இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி ஆடி ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் பணம் வாங்குறாங்க. ஸோ நல்ல அந்த ஒரு எப்படி சொல்றது வருமானம் கொடுத்துருக்கிறாரு சார். திருச்சி அதான் நிற்கிறாங்க. ஸோ அது சந்தோஷமாக தான் இருக்குது. வரட்டும், வரவங்க யாரெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வரலாம். ஆமாம் சார், அது ஐயாவுக்கு தான் தெரியும். நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்களா? ஸோ அவங்க வரணும்னு நினைக்கிறவங்க வரட்டும், வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் சார். அதுதான். அண்ணன் வந்து இப்போ 2 நாள் முன்னாடி அறிக்கை விட்டார், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயத்தில் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே இதுக்காக தான் நாங்கள் பல நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னன்னா வந்து முந்தினே தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று நைட்லேருந்து ஃபேன்ஸ் குரூப்பில் வந்து நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி அண்ணனை பார்க்கணும் செய்யணும்னு சொல்லி கேட்டே இருந்தாங்க. அப்புறம் அண்ணன் இருக்காங்களான்னு விசாரிச்சு, இருக்காங்கன்னு சென்னையில் இருக்காங்கன்னு அப்புறம் தகவல் கொடுத்தோன்னே எல்லாம் குரூப்பில் அப்படியே ஷேர் ஆகி இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஃபேன் சைடில் வந்து இன்னைக்கு சப்போர்ட் இருக்குன்றது வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ அண்ணன் இன்னைக்கு எல்லாம் நேர்லேயே பார்த்துருவாரு. அடுத்து நடக்கக்கூடிய நிலவரம் வந்து அண்ணன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து எங்கே போகிறாங்க, என்ன கட்சி, என்ன இது, ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். அடுத்து மேற்கொண்டு அண்ணனுடைய முடிவு வந்து அது அண்ணன் கையில் தான் இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.